வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சீஸி பாஸ்தா. நீடட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துலாம். ஸ்வீட் கார்ன், மைதா, பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, ஆனியன், கேப்சிகம், கார்லிக், சேஸ்வான் சாஸ், சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்தா எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் மெயினாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரேட்டட் சீஸும் அண்ட் ஸ்லைஸ் சீஸும். நான் இன்றைக்கி மோஸ்ரேலா அண்ட் நார்மல் ஸ்லைஸ் சீஸ் ரெண்டுமே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை போட்டு அண்ட் அதிலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆனால் பட்டரோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். ஆயில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்பூனில் போட்டால் போதும். அது நல்லா பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக லம்ஸ் ஆகிடும், கட்டி பிடிச்சிடும். அதனால் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன் பை ஒன் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிங்க. கார்லிக் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் வந்து ஆப்ஷனல். அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் நார்மல் சாஸ் பீஸா கூட பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் லைட்டாக வதங்கணும். ரொம்ப குக் ஆகிடும் கூட, அதோட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம், ஸோ அதையும் டேரெக்டாக இதில் போப் பண்ணிடுங்க. இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னா பால், மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்லா திக் டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி சைட்லலாம் அந்த க்ரீம் போய் ஃபார்ம் ஆகிடும், அதெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி சைடில் போய் எல்லா டேஸ்ட்டும் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ இதில் இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் உங்களுக்கு ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங். இதுக்கு மேலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அண்ட் சேஸ்வான் சாஸ் வந்து கம்பல்சரி இல்லை, அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீம் அண்ட் திக்காகவே இருக்கும். இருக்க இன்னும் திக்காகிட்டே இருக்கும் இது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ ஸ்லைஸ் சீஸஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் 2 ஸ்லைஸ் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுருங்க. பாஸ்தா நீங்கள் குக் பண்ணுறப்ப அதுலேயே கொஞ்சம் சால்ட் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொறுமையாக. ஏன்னா பாஸ்தா உடஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னமும் ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சு, ஓவராக திக்காக ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேலேருந்து கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரேட்டட் சீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல லாஸ்ட்டாக மேலேருந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு இதை கவர் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இது கவர் பண்ணியே குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. இதை செஞ்சு உடனேவே சாப்பிட்ருங்க. ஏன்னா இது இருக்க ரொம்ப திக்னஸ் ஆகிடும், ட்ரை ஆகிடும். இந்த பாஸ்தாவை நான் எடுக்கக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நூலாக இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கிற இந்த பாஸ்தாவை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இது எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.